இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் அமீன் மாமூன், அதாவது ஹாரூன் ரஷீத் ஹலீஃபாவுடைய பிள்ளைங்கள், அவர்களிடத்தில் நடந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு தடவை ஒரு ஆசிரியர் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய செருப்பு வெளியே இருக்கு, எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. அப்ப அந்த அமீன் மாமூனுடைய ஆசிரியர் தான் அவர். அவங்க சொல்லக்கூடிய சமயத்துல இவங்க 2 பேரும் வேகமா ஓடி போய் சண்டை போடுறாங்க. அப்ப சண்டை போடக்கூடிய சமயத்துல அந்த விஷயத்துல ஆளுக்கு ஒரு செருப்பை கொண்டு வந்துடலாம்னு சொல்லவும் அவங்க 2 பேரும் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த விஷயங்கள் அப்பவே முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த விஷயம் நேர அரசருக்கு போகுது, ஹலீஃபாவுக்கு. அவங்க அந்த ஆசிரியரை கூப்பிட்டு விட்டு அவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க. இதை எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒன்னே ஒண்ணுதான். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் மட்டும் இல்லை, நம்முடைய சமுதாயத்துல நம்முடைய பிள்ளைகள் குற்றம் புரிவதற்கும் குற்றம் புரியாமல் இருப்பதற்கும் இதுதான் முக்கிய காரணமா இருக்கு. என்னன்னா, ஆசிரியர், ஒரு நல்ல ஆசிரியர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் நல்ல அழகான முறையையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய சமயத்துல அவர்களை ஊக்கம் கொடுக்க வேண்டும். அப்படி ஊக்கம் கொடுக்கக்கூடிய சமயத்தில் நம் பிள்ளைகள் அந்த ஆசிரியரை விட நல்ல ஒரு மாமனிதராக சான்றோரா வரக்கூடியதா இருப்பான். ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் அந்த ஆசிரியருடைய விஷயத்துல நம்ம தவறான ஒரு விஷயத்தை முன்னோக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஆசிரியர் தப்பு செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு தப்ப 10 ஆக்கி 10 100 ஆக்கி, இன்னும் சொல்ல போனா முன் மாதிரியாக இருக்கக்கூடிய அவரே நம்ம எல்லா பேருக்கும் விரோதியாக மாறக்கூடியவர்கள். இதற்கு காரணம் என்னன்னா, ஒன்னே ஒன்றுதான். இஸ்லாமிய சட்டம் என்பதும் இந்திய சட்டம் என்பதும் குற்றம் ஒரு விஷயம் நடக்குதா, அதை எப்படி கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்லாமிய சட்டத்துல ரொம்ப கடுமையா இருக்கு தண்டனைகள். இந்திய சட்டத்துல என்னென்ன விஷயங்கள் சில விஷயங்கள் வரையறுக்கிறாங்க, அது லிமிடேஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்குள்ள இருந்தால் இந்த கண்டிஷன்ஸ். ஆனால் ஒரே ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் ஒப்புதல் கொடுக்கணும்னா, அதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் ரொம்ப எடுத்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு சட்டமா இருந்தாலும் சரி, நம்முடைய மக்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்றாங்க, எப்படி நாம் அதை பின்பற்றுகிறோமோ அதன் மூலமே நம்முடைய வாழ்க்கை அழகாக்கப்படுகிறது.